வம்சிகை ஹீரோட ஹீரோ. சாரி அவங்களால நான் வீடியோ போடலை, அது காரணம் எக்ஸாம் தான். இனி கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது லைக் சப்ஸ்கிரைப். நீங்கள் இந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும், வீடியோ ஆட்டோமேட்டிக்காக டான் 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 வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் ஒரு சமீபமாக ஒரு ஸ்டோரி யோசித்தேன், லைஃப் ஆஃப் சக்ஸஸ். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்காக. லைஃப் ஜேர்னி ஆஃப் சக்ஸஸ். இதை நான் ஸ்டோரி விதமாக சொல்லலான்னு இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு வீடு, நேர் ரோடு, ஒரு பெரிய தங்க மாலை, மேலே சிம்மாசனமே இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்கான், ஆதி. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு நல்லது. இல்லை மீன்ஸ் கஷ்டம் தெரியாமல் இருப்பான். வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமே அவன் எல்லாத்தையும் கற்றுப்பான். 10 வயசு வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். 10 வயசுக்கு அப்புறம் வெளியே வரான். ரோட்டு, வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்களே, இந்த கதையில் வாழ்க்கை ஒரு ரோடு சின்ன சின்ன குழியாக இருக்கு. அந்த சின்ன சின்ன குழி தான் கெட்ட பழக்கங்க. அதெல்லாம் தாண்டி அவன் வரான். அதெல்லாம் சுலபம், நம்மளால் முடியும் நினச்சா அது தாண்டலாம், தாண்டி வரான். ஆனால் இந்த சின்ன குழியோட பெரிய குழி, 8 அடி ஆழத்தில் இருக்கு அந்த குழி. அந்த குழியில் கோடிக்கணக்கான பேர் அந்த குழியில் விழுந்திருக்காங்க. இது வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு வந்ததில்லை. சில பேர் தான் அந்த குழியிலேருந்து மேலே ஏறி வந்திருக்காங்க. அந்த குழியில் இவனும் விழுவுறான். அந்த குழி தான் பேட் திங்ஸ், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள். அந்த குழியிலேருந்து விழுந்த கோடிக்கணக்கான பேர் கத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையவே தொலைச்சிட்டு இருக்காங்க. இவனும் அந்த குழியில் விழுந்துட்டான், வெளியே வர ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த கோடிக்கணக்கான பேர் அவன் காலை பிடிச்சி நிற்கிறான். ஏன்னா அவங்களால போக முடியல, நீ மட்டும் எதுக்கு போகிற, நீயும் போகக்கூடாது, எங்கள் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனால் அந்த குழியை விட்டு வெளியே வர முடியல. அவனும் ட்ரை பண்ணுறான். அவன் காலை பிடிச்சி இழுக்க மேலே ஏறி ட்ரை பண்ணுறான். நிறைய அடிகள் படுது. ஆனாலும் அந்த குழியை விட்டு அவன் மேலே ஏறி வந்துட்டான். விடாமுயற்சியால் குழியை விட்டு மேலே ஏறிட்டான். சரிடா, இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. குழியிலேருந்து ஏறி வந்து பார்த்தா சூறாவளி, பெரிய சூறாவளி. லட்சக்கணக்கான பேர் அதுலேயும் மாட்டிட்டு அழுதுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூறாவளியில் இவனை மாட்டான். அந்த சூறாவளி தான் லவ், காதல், அது மாதிரி கெட்ட விஷயங்கள், ஃபோன், இதெல்லாம் அந்த சூறாவளியில் இருக்குது. அந்த சூறாவளியில் இவனும் மாட்டிக்கிறான். அந்த சூறாவளியிலேயே நிறைய சண்டைகள் நடக்குது, நிறைய அசிங்கப்படுறாங்க, நிறையா அழுகுறான் ஆதி. ஆனால் அந்த சூறாவளியிலேருந்து அவனால் வெளியே வர முடியும். இக்கட்டான சூழ்நிலை இருக்கான். ஆனால் எப்படியோ முயற்சி செய்து அந்த சூறாவளியும் தாண்டி வரும். இந்த சூறாவளியை தாண்டி வந்துட்டான். சரி, அவ்வளோதான், நம்ம மலையை அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் கீழே இறங்கினான். ஆனால் இருள், அந்த இருளில் கண்ணு சுத்தமாக தெரியவே இல்லை. அந்த இருள்லேயும் நிறையா பேர் கண்ணு தெரியாமல் பிரிஞ்சுட்டே இருக்காங்க. இந்த இருள் தான் முடியாதுன்னு நினைக்கிற லோ கான்ஃபிடென்ட். அந்த இருளில் ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளியை யார் எடுக்கிறானோ அவன்கிட்ட இருக்கிற இருள் போயிடும். ஆனால் யாருமே இது வரைக்கும் எடுத்ததில்லை. இவனும் எதுவுமே தெரியாமல் கண்ணு தெரியாமலே இருக்கான். என்ன பண்ண முடியும்? ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சி தேடி என்னென்னவோ பிரச்சனைகளை தாண்டி அந்த ஒளியவும் எடுக்கிறான். ஒளியை எடுத்தா ஒளி போக சின்னதாகிட்டே இருக்கு. அதுதான் நம்மளால் முடியாதுன்ட்டு காட்டுற, முடியாதுன்னு சொல்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அவன்
அந்த ஒளியை அழைக்காம வச்சுக்கிட்டு போ போ ஒளி தீபமாக மாறுது. அந்த இருள் தான் மனசில் இருக்க பயம். இதை போக்குறான், ஒளியை ஏற்றுறான், இருளை தாண்டான். தாண்டினே நிம்மதியான பேருமூச்சு. படிக்கட்டு, தங்க படிக்கட்டு, அந்த மலை உச்சிக்கு போகிறதுக்காக தங்க படிக்கட்டு. அதில் ஏறான் இவனும். ஆனால் நிறைய பேர் அதில் ஏறி ஏறி விழுறான். முதப்படியிலேயே விழுவான், இரண்டாம் படியிலேயே ஏறி விழுறான். ஆனால் இவங்கெல்லாம் திருப்பி ஏறணும்னு முயற்சி செய்யல, விட்டுட்டு நம்மளால முடியாதுன்னு போயிடறான். அவன் இவன் படியில் ஏறுறான், 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 விழுவான், ஏறுறான், விழுவான். ஏறி 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 விழுந்து 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 ஏறி 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 விழுந்து 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 ஏறி கடைசி ஒரு படியை வந்து திரும்பி விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் நம்மளாலே முடியாது அப்படின்னு மற்றவங்கள்ட்ட இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் இவனுக்கும் வருது. சரி நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு போகலான்னு யோசிக்கிறான். ஆனால் அவன் மனசு ஒத்துழைக்கல. திரும்பி ஏறுறான், விடாமுயற்சியால் உழுகுறான், ஏறுறான், ஏறான், சிம்மாசனத்தில் உட்காரலாம். அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்த உடனே மொத்த உலகமும் இவனை தான் திரும்பி பார்க்குது. இவனை பார்த்து வானவில் காட்சி அளிக்குது. இதுதான் சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி. கஷ்டப்படணும், பட்டு அதை ஜெயிச்சிட்டோம்னா அதோட பெரிய இன்பம் இங்கே இல்லை.